ஹாய் ஃப்ரெண்ட், இது வந்து பேப்பர் கட்டிங்கு. இது வந்து 4வது வீடியோ. இப்போ நான் எப்படி போடணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இவங்களுக்கு வந்து கையோடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. நான் அந்த ஷார்ட்டில் போட்டுங்கிறேன் பாருங்கள். அதே தான் நான் போடுறேன் பேப்பர் கட்டிங்கு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டேன். 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் இவங்களுக்கு கையோடைய அகலம் வந்து எவ்வளோன்னு பார்க்குறேன் பாருங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே ஜாயின் பண்ண வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு 7.5 இன்ச்சு வருது. 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கை இறக்கம் அந்த வளைவு வளைக்கிறதுக்கோசரம் காமனாக எல்லாருக்கும் ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கீழ்கை அளவு பார்க்குறேன். இவங்களுக்கு கீழ்கை அளவு பார்த்தீங்கன்னா 5.25 வருது. 5.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 5.25க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து வளைவு கொடுக்க ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த வளைச்சி கொண்டு வரேன். அந்த 2 இன்ச்சிலேருந்து வளைவு கொண்டு வாங்க. வளைச்சிட்டு இப்போ ஒரு தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு திருப்பினா கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த கோடை வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வச்சுங்க. பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் புதுசாக வந்து பழகுறவங்க பேப்பர் கட்டிங்கில் பழகுங்க. 3 விதமாக பழகுங்க. ஓகேங்களா? பாருங்கள். இப்போ அந்த கோட்டு மேலேயே அப்படியே வெட்டிட்டு இப்போ மேலே வரும்போது லைட்டாக கையை தூக்கி விட்டு வெட்டுங்க. வெட்டிட்டு இப்போ 3 தாவு ஜெக்கா போடணும். அந்த தளவில் ப்ளஸ் அந்த 7.5 இன்ச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஜெக்கா, 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஜெக்கா. ஓகேங்களா? அங்கே ஒரு ஜெக்கா போட்டுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து 2 பீஸுமே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வளைவு கொடுக்கணும். அது எதுக்குன்னா மின் போர்ஷனுக்கு. பேக் சைடு வந்து நம்ம வளைக்க தேவையில்லை, மின் போர்ஷனுக்கு. இப்போ ஜெக்கா டு ஜெக்கா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து 8 இன்ச்சு இருக்குது. 8ல் பாதி வந்து 4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்குங்க ஒரு வளைவு கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் கொடாஞ்சி வெட்டணுங்க. மின் ஷேப்புக்கு வந்து கை வந்து கொஞ்சம் கொடாஞ்சி வெட்டணும். அதனால் அந்த 2 வளைச்சம் பார்த்திங்களா, அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஏற்றி இந்த ஜெக்காவாண்ட இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரியே கட் பண்ணுங்கள். லைட்டாக பாருங்கள், இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக போட்டு கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக பிசுறு இல்லாமல் கரெக்டாக அந்த வளைவை கொடுத்து அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வளைவு லைட்டாக அப்படியே நூல் அளவு வெட்டிட்டு நம்ம அந்த கொடாஞ்சி வெட்டணும்னு சொல்லி பார்க்குறதுக்கோசரம் அங்கே ஒரு ஜெக்கா போட்டுக்கணும். இது தைக்கும் போது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கொடாஞ்சி வெட்டிங்கிறது வந்து மின் சைடு, கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பேக் சைடு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து 3 பேருது எடுத்துக்கோங்க. கொஞ்சம்